الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأحسنوا إن الله يحب المحسنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ليأتين على الناس زمان لا ينفع فيه إلا الدين وبلغ صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புமாகிய அல்லாஹ்வின் பெயரால் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்து வஸலாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, துணை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபௌ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீது நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். புண்ணியமும் சந்தையில் பொருந்திய அல்லாஹ் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பெயர்களால் சிறப்புக்குரிய ஜும்ஆவுடைய தினத்தை பெற்றிருக்கிறார். இன்றைய வாரத்தின் ஜும்ஆவுடைய சிந்தனையாக அல்லாஹ் அருள்மறையான திருக்குர்ஆனில் தான் நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வஹ்சினு, நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே உபகாரம் செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், உபகாரம் செய்பவர்களை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். மக்களுக்கு உபகாரம் செய்தல் என்பது நல்ல எண்ணங்களோடு, ஒரு பொதுநல சிந்தனையோடு, பிற மக்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது, பிற மக்கள் சிரமத்தில் இருக்கும்போது, தன் கண்களுக்கு முன்னால் தெரியக்கூடிய சிரமப்படும் மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளுக்கு பெயர் உபகாரம் என்று சொல்லலாம். இப்படி நாம் ஒன்று உபகாரம் செய்வதை நாம் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய உபகாரம் என்று இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நிறைய பொருளாதாரத்தை தந்தான். நம் தேவைக்கு போக நம்மை சுற்றியுள்ள ஏழைகளுக்கு நாம் உதவி செய்வது உபகாரம். அல்லாஹ் நமக்கு அறிவு ஞானத்தை தந்தான், கல்வி ஆற்றலை தந்தான். அந்த அறிவு ஞானத்தை வைத்து, கல்வியை வைத்து பிற மக்களுக்கு வழிகாட்டுவது உபகாரத்தை சேரும். எல்லாவற்றையும் விட எப்படிப்பட்ட உபகாரம் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்கள் விரும்பியதை அல்லாஹ் சொல்லும் போது, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் யாருக்குமே தந்திராத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தான் என்று கேட்டார். நான் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு உபகாரம் புரிய வேண்டும், இதுவரை யாருக்கும் கொடுத்திடாத ஒரு ஆட்சி அதிகாரம் எனக்கு வேண்டும் என்று சுலைமான் நபி கேட்ட துஆவின் பலன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சியாளராக ஆட்சி செய்தார். ஒரு ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒரே அரசன் கீழ் உலகம் இயங்கியது என்றால் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதிக்கு பெயர் போனவர்கள், நீதியை நிலைநாட்டிய விஷயத்திலே மிகவும் பெயர் போனவர்கள். அதே வரிசையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இறுதி தூதராக அனுப்பிய போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்றார். தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் போது நாம் ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு சொல்ல முடியவில்லை, மக்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை. மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் மக்களுக்கு உபகாரம் புரிவதற்கும் நம்மிடத்தில் ஒரு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரம் இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய உபகாரத்திற்கு கூட தடை இருக்காது என்று பேசி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு துஆ, வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின். யா அல்லாஹ், நீ என்னை எங்கே நுழைய செய்தாலும் உண்மையை கொண்டு நுழைய செய், நீ என்னை எதை விட்டு வெளியேற்றினாலும் உண்மைக்காக வெளியேற்று. வஜஅல்லி பில்லதுல் சுல்தானன் நசீரா, உன்னிடத்திலிருந்து எனக்கு ஆட்சி அதிகாரமும் உதவியும் வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதீனாவுக்கு பெருமானாரை கொண்டு வந்தான்.
மதீனா நகரத்திலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்து இந்த மக்களுக்கு செய்த உபகாரங்கள் ஏராளம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்தபோது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஜனாதிபதியை நியமித்தார். அப்படி ஜனாதிபதியை நியமித்த போது முஆத் இப்னு ஜபலை யமன் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பிய போது ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டு அந்த முஆதை பெருமானார் கேட்டார்கள், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள், எப்படி தீர்ப்பு செய்வீர்கள் என்று கேட்டபோது குர்ஆனை கொண்டு நான் தீர்ப்பு செய்வேன் என்று சொன்னார். நீ தேடக்கூடிய தீர்ப்பு குர்ஆனில் கிடைக்கவில்லை என்றால், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சொன்ன ஹதீஸில் தேடுவேன், ஹதீஸை கொண்டு நான் அங்கே தீர்ப்பு சொல்வேன். நீ தேடக்கூடிய செய்தி ஹதீஸிலே இல்லை என்று சொன்னால், அல் இஜ்மா என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கட்டமான யோகவிருத்த முடிவு இருக்கிறதே, அந்த முடிவை கொண்டு தீர்ப்பு செய்வேன். பெருமானாரிடத்தில் கேட்டு சஹாபாக்கள் சேர்ந்து இமாம்கள் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருப்பார்களே, அந்த முடிவின்படி நான் தீர்ப்பு செய்வேன். இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி பீடத்தில் அமைக்கக்கூடிய சஹாபாக்களை அனுப்பும் போது குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் இமாம்கள் யோகபித்து தந்த முடிவை கொண்டும் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் செய்ய வேண்டும். சிறு துளியும் கூட ஆட்சி அதிகாரத்திலே யாருக்கும் சின்ன தொந்தரவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான முறையிலே ஆட்சி அதிகாரத்தை கொண்டும் மக்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய முடியும் என்ற அரசியல் பீடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய முத்திரையை பதித்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் பெரும்பாவங்கள் என்று நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. மது அருந்துதல், விபச்சாரம் புரிதல், கொலை செய்தல், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், இப்படி பெரும்பாவங்கள் என்று ஒரு வரிசை இருக்கிறது. அந்த வரிசையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அநியாயமாக ஒரு முஸ்லிமின் கண்ணியம் பாதிக்கப்பட்டால் அது பெரும் பாவங்களை சேர்ந்தது என்று பெருமானார் சொல்கிறார். ஒரு முஸ்லிமின் கண்ணியம் அநியாயமாக பறிக்கப்பட்டால், ஒரு முஸ்லிம் அநியாயமாக அநீதிக்கப்பட்டால் அது பெரும் பாவங்களை சேர்ந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றார். இதைத்தான் இந்த வாரத்தின் ஜும்மா சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமீப காலமாக இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் நாளுக்கு நாள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு முஸ்லிமை அநியாயமாக கொலை செய்வது பெரும்பாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய ஒரு மனிதனை பற்றி பேசுகின்றார்கள். ஒரு முஸ்லிமை அநியாயமாக கொலை செய்துவிட்டு அதை யார் பார்த்து சந்தோஷப்படுகின்றாரோ இவர்கள் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர்கள் என்ற செய்தியை பெருமானார் சொல்லியிருக்கின்றார்களே, இந்த ஒரு வரிசையில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கின்ற நிறைய ஆபத்துகள், நிறைய சூழ்ச்சிக்காரர்கள் நம்மை நோக்கின்ற நிறைய அம்புகளை வீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சமீப காலமாக மாட்டிறைச்சி வைத்திருந்தான் என்ற பெயரிலே, மாடுகளை ஏற்றி சென்றான் என்ற பெயரிலே அநியாயமாக ஒரு முஸ்லிம் சகோதரர், ஒரு வயதான முதியவர் கொல்லப்படுகிறார். வயதான முதியவர் கொல்லப்பட்டு அந்த கொல்லப்பட்ட செய்தியை தங்களுடைய தார்மீக மந்திரத்தை ஆக்ரோஷமாக உச்சரித்து கொண்டாடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். வடநாட்டுகளில் நடந்ததல்லவா? பள்ளிவாசலில் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, அநியாயமாக ஒரு முஸ்லிமை கொன்றுவிட்டு அந்த முஸ்லிமின் மையத்தின் அருகில் நின்று கொண்டே அவர்களுக்கே உரிய அந்த வார்த்தை புரியும் என்று நினைக்கிறேன். செல்லும் இடங்களில் எல்லாம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லிம் என்றால் அவன் அநீதம் இழைக்கப்படுகிறான் என்று சொன்னால், கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக 2 நண்பர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். 2 நண்பர்கள், ஒரு முஸ்லிம் சகோதரன், ஒரு இந்து சகோதரன், இருவரும் ஒரே இடத்தில் வேலை பார்க்கிறார்கள், நண்பர்களாக இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே இருவரும் ஒரு இடத்திற்கு வெளியிலே செல்கின்றார்கள். வெளியிலே சென்று கடையில் அந்த இடத்தில் அதிகமான ஆட்கள் நடமாட்டமான பகுதி, அந்த இந்து சகோதரன் இஸ்லாமிய சகோதரனை பிடித்து
அந்த வார்த்தையை சொல் என்கிறான். எந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தையை நீ சொல்ல வேண்டும். நீ சொல்லவில்லை என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று தெரியாது என்று மிரட்டுகிறான், அடிக்கிறான், உதைக்கிறான். எதற்கும் மசியவில்லை என் இஸ்லாமிய சகோதரன் கடைசியிலே பகல் வேளையிலே நட்ட நடு வீதியிலே ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தையை சொல்ல மறுத்ததின் காரணமாக இஸ்லாமிய சகோதரனின் தலையை துண்டித்து தனியாக உடம்பின் மீது வைத்துக் கொண்டு ஆக்ரோஷத்தோடு அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற காட்சி 4 நாட்களுக்கு முன்னால் வட மாநிலத்தில் பீகாரில் நடந்தேறிய ஒரு அக்கிரமம் இது. இப்படி நாளுக்கு நாள் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுவதும் அநியாயமாக கொல்லப்படுவதும் இன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கின்றோம். நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம் நம்முடைய உரிமையான வாக்குரிமையை நாம் நிறைவேற்றுவதற்கு தயாராக காத்திருக்கிறோம். நம்முடைய வாக்குரிமையை நாம் நிறைவேற்றும் போது யாரால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு வருகிறதோ, இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு யாரால் அச்சுறுத்தல் வருகிறதோ, கடந்த காலங்களில் சிஏஏ என்ற பெயரில், என்ஆர்சி என்ற பெயரில், சமீபத்தில் எஸ்ஐஆர் என்ற பெயரிலே ஒரு சமூகம் மிக மிக கடுமையான முறையிலே வஞ்சிக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தெளிவாக புரியும். நாம் இங்கே மிக தெளிவாக விளங்க வேண்டும். நாம் விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், மத்தியில் ஆளக்கூடிய பாசிசத்திற்கு எதிராக நம்முடைய சாட்சியங்கள் தெளிவாக்கப்பட வேண்டும். மத்தியில் ஆளக்கூடிய பாசிசத்திற்கு எதிராக நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கொடியை தூக்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த பாசிசத்தின் ஒரு உச்சகட்டம் எந்த அளவுக்கு என்பதை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அநீதம் செய்வதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. அநீதம் செய்பவனை நீ தண்டிக்கவில்லை, தண்டித்தேன் என்ற பெயரில் தண்டனை முடியாமல் அதற்கு உறுதியாய் போன ஒரு பாசிசத்தை நாம் எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நேரத்தில் நாம் செல்லும் போது நாம் நினைக்க வேண்டியது, நாம் நம்முடைய வாக்கென்ற உரிமையை நிறைவேற்றும் போது நம்முடைய கண்களுக்கு முன்னால் அகலாக் என்ற முதியவர் வர வேண்டும். 70 வயது முதியவர் என்ன பாவம் செய்தார்? மாத்திரிசி வைத்ததற்காக அநியாயமாக கொல்லப்பட்ட அகலாக் நம் கண் முன்னால் வர வேண்டும். நம்முடைய வாக்குகளை பதிவு செய்யும் போது பச்சின குழந்தை 9 வயது ஆசிபா நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்து மக்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற பூஜை அறையில் வைத்து இஸ்லாமிய சிறுமி சீரழிக்கப்பட்டு கொன்ற கொடுமை நாட்டில் நடந்தது. 6 நபர்கள் குற்றவாளி என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த 6 நபர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்கள் ஜாமீனில் வெளியே கொண்டு வரும்போது இந்த பாசிச அரசு அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்றதை நாம் கண்கூடாக பார்த்தோம். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமை கொலை செய்து அந்த கொலையின் மீது எவன் சந்தோஷப்படுகின்றானோ அவன் மிகப்பெரிய சாபக்கேடுக்குரியவன், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன் என்ற பெருமானார் சொன்ன செய்தி எல்லா விஷயங்களிலேயும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அகலாக் என்ற முதியவர் விஷயத்திலே, ஆசிபா என்ற பச்சிலம் குழந்தை விஷயத்திலே நமக்கு எதிராக நம்மை எந்த அளவுக்கு சூழ்ச்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் செய்து ஒரு பாசிச அரசாங்கம் முற்றுமாக இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் சிஏஏ, என்ஆர்சி, சிஏஏ போன்ற சட்டங்கள். முஸ்லிம்கள் நாட்டில் வாழ தகுதியற்றவர்கள் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காகவே ஒதுக்கப்பட்ட சட்டம்தான் இந்த சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்கள் எல்லாம். நாளுக்கு நாள் தொடர்ந்து இந்த முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுவதின் நோக்கம் பல மதங்கள் சார்ந்த நாடு, பல சமூகங்கள் சார்ந்த நாடு. இந்த தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் அவர்கள் மதம் சார்ந்த சட்டத்தில் சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்து மத சட்டத்திற்கு அவர்கள் அடிப்படையில் திருமணம் செய்யலாம், தடையில்லை. கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் அடிப்படையில் திருமணம் செய்யலாம், தடையில்லை. முஸ்லிம்களுக்கு அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையிலே திருமணம் செய்யலாம், தடையில்லை. சுமார் 50 ஆண்டு காலமாக இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட சமூகத்திலே வஞ்சிக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களிலே நிக்காஹ் விஷயத்திலே, தலாக் விஷயத்திலே இந்த பாசிச சக்திகள் மூக்கை நுழைத்து அதிலே தோல்வி கண்டார்கள். எல்லாவற்றிலையும் தோல்வி கண்டுவிட்டு
எங்காவது எப்பாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்க்கும்போது அவர்களுக்கு கடைசியாக அவர்களுக்கு தோன்றுவது என்னவென்றால், ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் ஒரு 2 மாநிலங்கள் அவர்களுக்கு அடிப்பணியாமல் திருப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு 2-4 மாநிலங்கள் அவர்களுக்கு அடிப்பணியாமல் திருப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமானால் நம்முடைய பாசிச ஆட்சி அதிகாரம் அங்கே கொண்டு சென்றால்தான் நடத்தாக்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தவர்களாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள், நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்கள் சலவை செய்யப்பட்டிருக்கின்றார். மிக கவனமாக இருப்பது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நம்முடைய இஸ்லாமிய பெண்களுக்கு தெரியவில்லை. வீடு வீடாக சென்று இஸ்லாமிய பெண்மக்கள் புர்கா அணிந்து கொண்டு எந்தவித எதிர்கால திட்டமும் இல்லாமல், எந்தவித ஒரு உபகார சிந்தனை இல்லாமல், எந்த ஒரு நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் சினிமாவில் சுகம் கண்ட மனிதர்களுக்காக இந்த இஸ்லாமிய பெண்கள் சலவை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இஸ்லாமிய பெண்கள் உணர வேண்டும், இஸ்லாமிய வாலிபர்கள் இளைஞர்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய குடியிலே சிக்கியிருக்கின்றார்கள். அவர்களை குடியிலிருந்து அகற்ற வேண்டும். இவர்கள் எதற்காக இந்த ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று களம் காண்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய வாக்குகளை பிரித்தால் பாசிசம் உள்ளே வருவதற்கு சாத்தியமாகும் என்பதை அவர்கள் விளங்கித்தான் இங்கே துணிச்சலாக களம் காணுகின்றார்கள். பாசிசம் உள்ளே வரக்கூடாது என்றால் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இருந்தால் பாசிசம் இந்த தமிழகத்தில் நுழைய முடியாது, பாசிசம் கேரளாவில் நுழைய முடியாது என்பதை விளங்கியவர்கள் யாரை கொண்டு நிறுத்தினால் இஸ்லாமிய பெண்கள் இளைஞர்கள் நம்முடைய கட்டுக்குள் வருவார்கள், நம்முடைய கட்டுக்குள் வர வேண்டும் என்பது அவர்களுக்கு நோக்கமல்ல. இஸ்லாமிய பெண்களும் அந்த இளைஞர்களும் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரியும். அவர்களை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு முஸ்லிம்கள் வாக்களிக்க கூடாது என்று சொன்னால், முஸ்லிம்கள் எந்த இடத்தில் அடிமையாக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த அடிமைகளை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இங்கே நாம் விளங்க வேண்டும், சினிமா நடிகர்கள் உருவத்திலே இந்த வேட்பாளர்களாக களம் காணுபவர்கள் எல்லாம் பாசிசம் வர வேண்டும் என்பதற்காக உள்நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஓட்டுகள் கலைந்தால் அவர்கள் வெற்றி பெற முடியாது. இதுதான் அவர்களுடைய நோக்கம். இஸ்லாமிய ஓட்டு கலையாமல் போய்விட்டால் நிச்சயமாக பாசிசம் உள்ளே வர முடியாது என்பதை தெளிவாக விளங்கி இந்த சமூகத்திலே சினிமாவில் மோகம் கண்ட இஸ்லாமிய பெண்கள், சினிமாவில் மோகம் கண்ட நம்முடைய இளைய சமுதாயங்கள் மார் தட்டுகிறார்கள். தலைவன் என்று சொல்கின்றார்கள், என் தலைவன் என்று சொல்கின்றார்கள், நான் இவனுக்கு தான் வாக்களிப்பேன் என்று சொல்கின்றார்களே, அவர்களுக்கு கொஞ்சம் புரிய வைப்பது நம்முடைய கடமை. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தயவு செய்து நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சி நமக்கு தெரியும், தமிழ்நாட்டின் ஒற்றுமை நமக்கு தெரியும், தமிழ்நாட்டின் சகோதரத்துவம் நமக்கு தெரியும். இதை கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் எல்லா சூழ்ச்சிகளும் நடக்கிறது. நாம் நம்முடைய வாக்குரிமையை நிச்சயமாக பாசிசத்திற்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது நம்முடைய கடமை. பாசிசத்திற்கு எதிராகத்தான் நாம் களம் காண வேண்டும், அவர்களுக்கு எதிராகத்தான் நம்முடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். இதை நாம் உறுதியாக செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரிந்திருக்கும், நாம் கேள்விப்பட்டிருப்போம், நாம் நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கூட்டணி கட்சிகளை நமக்கு தெரியும். யாரெல்லாம் பாசிசத்தை எதிர்க்கிறார்கள், யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் மட்டுமே தான் கருத்தில் கொள்ள வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன் என்று கூட்டணியோடு இருப்பவர்களை பற்றி நாம் தெரியும். பாசிச அணியில் கூட்டணி இருப்பவர்கள் யார் என்பதை நமக்கு தெரியும். மறைமுகமாக கூட்டணி இல்லாமல் மறைமுகமாக பாசிசத்திற்கு வேலை செய்பவர்கள் தான் நாம் ஆதரிக்கக்கூடிய கட்சியை எதிர்ப்பவர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் செலுத்தக்கூடிய வாக்குகள் மிக மிக முக்கியமாக பாசிசத்திற்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹு தாலா வரக்கூடிய காலங்களிலே நாம் இன்ஷா அல்லாஹு தாலா 23ஆம் தேதி நம்முடைய வாக்குகளை முழுமையாக செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யகாஃபுக ஃபீனா. அல்லாஹ்விடத்திலே நம்மை கேட்க சொன்னார்கள், அல்லாஹ் லா துஸல்லித் அலைனா, யா அல்லாஹ் எங்கள் மீது யார் இரக்கம் காட்ட மாட்டார்களோ அவர்களை ஆட்சி பீடத்திலே நீ சாத்திவிடாதே. வலா யகாஃபுக ஃபீனா, எங்கள் விஷயத்தில் யார் உன்னை அஞ்ச மாட்டார்கள்.
எங்கள் விஷயத்தில் யார் உன்னை அஞ்ச மாட்டார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற துஆவையும் நாயகம் கற்றுத் தந்திருக்கின்றார்களே. அந்த துஆவின் இரண்டாவது வார்த்தையை கவனித்து பாருங்கள். பெருமானார் அழகாக சொன்னார்கள், வலா யகாஃபுக ஃபீனா, நம்முடைய விஷயத்தில் யார் அல்லாஹ்வை பயப்பட மாட்டார்களோ அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், இப்போது நமக்கு புரியும் நம் விஷயத்திலே எவனெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சவில்லை என்று நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் யாரெல்லாம் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த துஆவின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாக்குகளை பாசிசத்திற்கு எதிராக நாம் வாக்களிப்போம். எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாக்கு சாட்சிகள், அல்லாஹ் குர்ஆனிலே சாட்சியம் என்று சொல்கிறான். நம்முடைய சாட்சிகள் நல்ல உபகாரங்களுக்கு துணையாக போக வேண்டும், நல்ல ஆட்சியாளர்களுக்கு துணையாக போக வேண்டும். நம்முடைய வாக்குகள் மாறாக ஒரு கெட்ட ஆட்சியாளருக்கு போனாலோ, ஒரு கெட்ட மனிதனுக்கு போனாலோ, அந்த மனிதன் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் நான் சாட்சி என்று அல்லாஹ்விடத்திலே பிடிக்கப்படுவோம். ஒரு நல்ல மனிதனுக்கு நம்முடைய வாக்கு சாட்சியாக அமைந்தால் அவன் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களுக்கும் நாம் சாட்சி பகிர்ந்தோம் என்று அல்லாஹ்விடத்தில் கூறி கொடுக்கப்படுவோம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் இதுவரை கேட்டதின்படி சொன்னதின்படி சிந்தித்து செயல்படவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.